வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க போகும் கிரகம் சந்திரனை பற்றியது. சந்திரன் என்ற கிரகம் நமது மனதினை குறிக்கும், அருந்தும் நீரினையும் குறிக்கும், மேலும் நாம் உண்ணும் உணவினையும் குறிக்கும். நமக்கு உடலில் ஏதாவது மாற்றம் வந்தால், மாற்றம் என்றால் ஜுரம் வருவது, ஆங்கிலத்தில் ஃபீவர் என்று குறிப்பிடுகிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஏதாவது ஜுரங்கள் வரும்பொழுது நாம் அப்பொழுது ஒரு சில உணவு மாற்றத்தை நம் உடலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வோம். அப்போது ஒரு சில நாட்களுக்கு நாம் தினம் உண்ணும் உணவை எடுக்காமல் உணவில் சில மாற்றங்கள் மேற்கொண்டு அந்த ஃபீவர் நம்மை விட்டு போகும் வரை உணவு மாற்றத்தை மேற்கொண்டு பிறகு உடல் சீரடைந்தவுடன் மீண்டும் சாதாரண உணவை மேற்கொள்ளுகிறோம் இல்லையா? ஏனென்றால் நாம் தினசரி உண்ணும் உணவு நமது சிந்தனையும் செயலையும் மாற்றக்கூடியது. நம்முடைய சிந்தனையும் செயலையும் குறிப்பதே சந்திரன்தான். இதுபோலவே நாம் உண்ணும் உணவினையும் பற்றி சாஸ்திரம் கூறுகிறது. இந்த சாஸ்திரம் கடைபிடிக்கும் பொழுது நமது ஜாதகத்திலும் சந்திரன் நமக்கு நன்மை தருகிறார். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நமக்கு நன்மை தர வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் நமக்கு உணவினை பற்றி என்ன சாஸ்திரம் கொடுத்திருக்கிறார்களோ அதை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அந்த சாஸ்திரம் என்னவென்றால், ஒரு சில எடுத்துக்காட்டாக மாமிசம் உண்பதனை அறவே தவிர்க்க வேண்டும். பிறகு இரவில் நெல்லிக்காய், இஞ்சி, தயிர் போன்ற பொருட்கள் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. மேலும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை இதை கருங்கல் வேலை என்று நாம் கூறுவோம். அதாவது மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை கருங்கல் வேலை என்று சொல்லுவோம். இந்த நேரத்தில் எந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் நள்ளிரவிலும் சாப்பிடக்கூடாது. அடுத்தது, சரியான வேளையில் சரியான உணவை வெளிச்சம் உள்ள இடத்தில் உண்ண வேண்டும். மேலும் பச்சை காய்கறி, வடை, பழம் இவற்றை தவிர மற்ற உணவுப் பொருட்களை கைகளால் பரிமாறக்கூடாது. அதற்கு பிறகு இரவில் எள் சாதமும் பகலில் பால் சாதமும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. நம்முடைய ஜாதகத்தில் சந்திரன் என்ற கிரகம் நன்றாக வேலை செய்ய மேற்சொன்ன காரியங்களை பின்பற்றினால் நமக்கு நிச்சயம் சந்திரன் நல்ல நன்மையை தருவார். நல்ல நன்மை தருவார் என்றால் நமது சிந்தனையும் செயலும் சீராக இருக்கும். நம் உணவில் நாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நமது இரத்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்திரன். சந்திரன் என்ற கிரகம் நமது உடலில் இரத்தத்தையும் குறிக்கும். ஓடும் இரத்தத்தையும், நமது உடலில் ஓடும் இரத்தத்தை குறிப்பதும் சந்திரன்தான். எனவே சந்திரன் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நிச்சயம் உணவில் நாம் நல்ல கட்டுப்பாடோடு வைத்து கொண்டிருக்க வேண்டும். தினமும் அந்த உணவு கட்டுப்பாடை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய சந்திரனானவர் நம்முடைய ஜாதகத்தில் நன்றாக செயல்பட்டு நமக்கு சிந்தனையும் செயலும் நன்றாக இருக்கும். மேலும் நமக்கு சந்திரனால் சிந்தனையும் செயலும் நன்றாக இருந்தால் தானாகவே நம்முடைய செயல்கள் நன்றாக இருந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை நாமே தேடிக்கொள்ளலாம். அது வேலை செய்யும் இடத்திலாகட்டும், வீட்டில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, நண்பர்களோட பழகும் போதாக இருந்தாலும் சரி, அதே போல் நம் ஏதாவது உரையாடல்கள் செய்யும் போதாக இருந்தாலும் சரி, எந்த வேலையிலும் நிச்சயம் நமக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரணம் நம் மனநிலையும் உடல்நிலையும் நன்றாக இருப்பது சந்திரனுடைய அனுகிரகத்தால். சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உணவு சாஸ்திரத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். எனவே நம்முடைய ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முன்னோர்கள் சொன்ன உணவு கட்டுப்பாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு நன்மையை பயக்கும். அது மட்டுமன்றி சந்திரன் நமக்கும் நன்மையை தருவார். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.